நம்ம ஹீரோவுடைய ஆவியை எடுக்கிறதுக்காக யமதர்மன் அங்கேருந்து தந்து வராரு. நம்ம ஹீரோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல மனசுடைய ஒரு ஆளு. இப்போ நம்ம யமதர்மன் என்ன பண்ணலாம், இவனோட ஆவியை எடுக்கணுமே சொல்லிட்டு எலிவேட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம ஹீரோ மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா விடுறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஒரு காயின் எடுக்கிறாரு. அந்த ஒரு ஆபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த காயின் எடுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா மிஷின்ல பார்த்தீங்கன்னா போடுறாரு. உடனே அந்த யமதர்மனும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியும் தப்பிச்சுட்டே இருக்காரு. குப்பை தொட்டியை வச்சு நம்ம ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா நசுக்கி சாவடிச்சான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ தெரியாதனமா ஒரு பறவை கீழே விழுந்துரும். அதை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அதுல இருந்தும் தப்பிச்சிடுவாரு. அந்த பறவை மரத்து மேலே வச்சுட்டு அவர் கீழே இறங்குவாரு. அப்போ தெரியாம வழிகிட்டே போய் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டுக்கு போயிடுவாரு. அப்போ ஒரு கார் இடிக்கிற மாதிரி வரும். அதுல இருந்து எப்படியோ ஜெஸ்ட் மிஸ்ல பார்த்தா அவர் தப்பிச்சிடுவாரு. நம்ம யமதர்மனும் ஏகப்பட்ட வழியில கொலை பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பட் எல்லாத்துல இருந்துமே நம்ம ஹீரோ தப்பிச்சுட்டே பார்த்தா இருக்காரு. இதனால யமதர்மனுக்கு பார்த்தா சலிப்பு தட்டி போச்சு. பக்கத்துல ஒருத்தன் சும்மா இல்லாம யமதர்மன் கிட்ட பார்த்தா திமிரா பேசிட்டு பார்த்தா இருந்திருப்பான். அவனோட டெட் பாடி நம்ம யமதர்மன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு.